வணக்கம். எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு டவுட் இருந்தது. இந்த தமிழில் ஒரு கா தான் இருக்குது, ஒரு சா தான் இருக்குது, ஒரு பா தான் இருக்குது. மற்றபடி ஹிந்தியில் 4 பா இருக்குது, அதே மாதிரி 4 சா இருக்குது, 4 கா கா காலாம் இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 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 தமிழ் வார்த்தையில் காகிதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம கரெக்டாக கா அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி கோபால் அப்படின்னும்போது யாருமே கோபால்னு சொல்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கோபால் இல்லை கோபால், அது அந்த கணீர்னு சொல்கிறோம். அது மாதிரி நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே அந்த கோ வருமோ அந்த இடத்துல வேறு அந்த ஹிந்தியில் இருக்கிற காவை நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி நம்மளுக்கு நேச்சுரலாக தெரியுது அப்படின்னு நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். எனக்கு எதுவும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் நான் கொஞ்சம் இந்த ஹிந்தி படிச்சிருந்தேன். அதில் ஐ ஜஸ்ட் அப்சர்வ்டு ஒன் திங். மேபி திஸ் இஸ் ரைட் ஆர் மேபி நாட். எப்படின்னா, சாதாரணமாக கானா இல்லை கலம், கலம்ன்றது பென், கலம்னு சொல்கிறோம். அதையே சாப்பாடுக்கு கானா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கோபால் அப்படின்னு சொல்கிறோம், கோடா அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 எடுத்துக்கோங்களேன்: கலம், கானா, கோபால், கோடா. ஸோ இதில் நான் அப்சர்வ் பண்ணது எப்படின்னா, இந்த 4 கால அந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, அப்புறம் அந்த செகண்ட் 2, இது ரெண்டும் சேம் கா தான். ஆனால் ஒன்றுத்துக்கு அல்ப பிராணா, பிராணான்றது காற்று இல்லாதது ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் இது வித் ஏர். ஃபார் எக்ஸாம்பிள், கலம் அப்படின்னும்போது நம்ம ஏர் வெளில வர்றதில்லை, அதனால் அது காவோடு நின்று போயிடும். கானா அப்படின்றபோது அதே கா சொல்லிவிட்டு அதோட நம்ம ஏரை ப்ளோ பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் அல்ப பிராணா. அல்ப பிராணான்றது அந்த நம்ம ஏர் விடுறது சமஸ்கிருதத்தில் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம விடுற காற்று கம்மியாக இருக்கிறதுனால அது அல்ப பிராணா. மகா பிராணா அப்படின்றது அந்த ஏர் ஜாஸ்தியாக வரும்போது அது மகா பிராணா. ஸோ நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக மாடுலேட் பண்ணுறோம் டிபெண்டிங் அப்பான் அவர் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம இதுலேயும் 4 கா இருக்குது. தேங்க்யூ.